சொல்யூஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி சேனல் நேம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். சிம்பிள் கான்செப்ட்ஸ், பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே வீடியோவாக மேக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். பேசிக்ஸ் அதை தான் பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டுடே டாபிக் பார்த்தோன்னா ஐபேக் நாமன்கல்ச்சர். எப்படி ஒரு மாலிகுலுக்கு நம்ம நேம் வைக்கிறது ஈஸியாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பாண்ட் பாருங்கள். ஓகேங்களா? அது சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, இல்லை ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு அதை செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கார்பன் கவுண்ட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கார்பன் கவுண்ட் மஸ்ட். எக்ஸாம்பிள் 3 கார்பன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கார்பன் கவுண்ட் பார்த்துக்கோங்க. தென் அதில் ஏதாச்சும் ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, லைக் OH ஃபங்க்ஷனல் குரூப், இல்லை ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூயன்ஸ் லைக் புரோமின், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூயன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் அட்லீஸ்ட் 10ஆவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது மஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கார்பன் கவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ கார்பன் கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கார்பன் ப்ரெசென்ட் இருந்தால் மெத்துன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஒரு கார்பன் ப்ரெசென்ட் இருந்தால் மெத்து, 2 கார்பன் ப்ரெசென்ட் இருந்தால் எத்து, 3 கார்பன் இருந்தால் ப்ரொப்பு, 4 கார்பன் இருந்தால் பியூட்டு, 5 கார்பன் இருந்தால் பென்ட்டு, 6னா எக்ஸா, 7 எப்டா, 8 ஆக்டா, 9 அது நொன்னான்னு சொல்லலாம், ப்ரொனன்சியேஷன். ஓகேங்களா? ஸோ 10 டெக்கா. இது கூட சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் ANE, டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் ENE, ட்ரிபிள் பாண்ட் ப்ரெசென்ட் இருந்தால் YNE. ஓகேவா? அல்கேன், அல்கீன், அல்கைன். ஓகேங்களா? இதுதான். ஸோ கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் இது அல்கேன், கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அல்கீன், கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன்னா அல்கைன். ஓகேங்களா? இது சர்ஃபிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். இந்த நேமோட சர்ஃபிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்னா போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ஒரு CH2, இந்த பக்கம் ஒரு CH2 போகிறோன்னு வச்சுக்கோங்க. காமனாக சொல்கிறேன். இங்கே டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது 2 கார்பன். ஸோ 2 கார்பன்னா எத்து, டபுள் பாண்ட்னா அல்கீன் தானே சொன்னேன். ஸோ எத்து அல்கீன் சேர்ந்துச்சுன்னா ஈத்தீன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஈஸியாக சொல்லி தரப்போகிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பாண்டு பார்க்கணும். சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா? சிங்கிள் பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது. ஓகேவா? சிங்கிள் பாண்ட். தென் கார்பன் கவுண்ட் சொன்னேன்னா கார்பன் கவுண்ட் எத்தனை இருக்குது? 1 2 and 3. ஸோ 3 இருக்குது கார்பன் கவுண்ட். ஓகேங்களா? தென் சப்ஸ்டியூயன்ஸ் ஏதாச்சும் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நேம் வைக்கலாமா? ஸோ கார்பன் கவுண்ட் பாருங்கள், 1 2 3. 3 என்ன சொன்னேன்? ப்ரொப்பு. ஓகேங்களா? ஸோ ப்ரொப்பு. இப்போது பாண்ட் பாருங்கள், டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது சிங்கிள் பாண்ட். அப்போது அல்கேன் தானே. அப்போ ANE டபுள் சிங்கிள் பாண்ட்னா ANEன்னு சொன்னேன். ஸோ ஜஸ்ட் அப்படி ANE மட்டும் போட்டுருங்க. ப்ரொப்பேன். ஸோ இந்த மாலிகுலோட நேம் பார்த்தோன்னா ப்ரொப்பேன். அதில் இங்கே நான் ஒரு OH ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். இப்போது கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் ஆயிக் ஆசிட்னு முடியணும். ஓகேங்களா? கார்பாக்சிலிக் ஆசிட்னா ஆயிக் ஆசிட்னு நம்ம நேம் வைக்கணும். OHனா OAல்னு நேம் வைக்கணும். அதாவது சர்ஃபிக்ஸில் ஆல்டிகைடு. ஓகேங்களா? CHO. ஆல்டிகைட்னா ALன்னு நேம் வைக்கணும். ஓகேங்களா? இது காமன். இப்போ OH ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் ரெண்டு விதமாக நேம் வைக்கலாம். எப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா? ஃபங்க்ஷனல் குரூப் பாண்டு, அது சிங்கிள் பாண்டா டபுள் பாண்டா வாட் எவர். ஓகேங்களா? ட்ரிபிள் பாண்ட் பாண்டு, அப்புறம் சப்ஸ்டியூயன்ஸ். ஸோ நீங்கள் நேமிங் இந்த பக்கம் வைக்கிறதா இல்லை இந்த பக்கம் வைக்கிறதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல. ஸோ அதுக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே அடிஷன் ஆகிருக்கோ அந்த கார்பன்லேருந்து தான் நம்பரிங் கொடுக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு இதாக அட்டாச் ஆகலை, எனக்கு டபுள் பாண்ட் அந்த காம்பவுண்டில் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ எங்கே அட்டாச் ஆகுன்னு பாருங்கள். ஸோ அங்கேருந்து அந்த கார்பனுக்கு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சப்ஸ்டியூஷன், புரோமின், குளோரின், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூஷன், ஃப்ளூரின், ஏதாச்சும் ஒரு சப்ஸ்டியூஷன் வந்து இருந்தால் அங்கேருந்து நம்பரிங் கொடுக்கணும். இப்போது நம்ம என்ன காமனாக 1 2 3 எடுத்துக்கலாம். இப்போ அதே நான் கீழே எழுதிக்கிறேன். CS2OH.
ஓகேங்களா, சாரி இங்கே 3 போட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்பரிங் இந்த பக்கம் இந்த கொடுக்குறதா இந்த பக்கம் கொடுக்குறதா. இது ஹைட்ராக்ஸின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் தான் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்கிற கார்பன் தான் ஃபஸ்ட்டு, தென் செகண்டு, தென் தேர்டு. ஓகேங்களா, தேர்ட் கார்பன். இப்போது இது 2 விதமான நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு காமனாக நேம் கொடுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கார்பனில் ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஆல்கஹால் குரூப் தான், பட் நம்ம ஹைட்ராக்சி வச்சுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்கஹால் குரூப்பு ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ஆல்ரெடி 3 கார்பன் இருக்குது, ப்ரொப்பு, சிங்கிள் பாண்ட் ஏன் ப்ரொப்பேன். அப்போது இது ப்ரொப்பேன்னு தெரிஞ்சிச்சு. மேலே ஃபஸ்ட்டு கார்பனில் ஹைட்ராக்சி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது 1 ஹைட்ராக்சி ப்ரொப்பேன் இப்படியும் சொல்லலாம். இல்லைனா 3 கார்பன் இருக்கா, ப்ரொப்பா, ஓஹெச் வந்தால் நான் சொன்னேன் ஓஆலில் முடியணும். அப்போ ப்ரப்பு ஓஆலும் சேர்ந்து ப்ரொப்பனால், ஓஎல் மஸ்ட்டு, ஏஎல் போடுறாதீங்க, அது ஆல்டிகைடு, ப்ரொப்பனால். ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆல்கஹால் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆல்கஹால் குரூப். ஸோ 1 ப்ரொப்பனால். இவ்வளோ தான், ஈஸி தான். ஓகேங்களா, ரொம்ப டஃப்லாம் கிடையாது, சிம்பிள் தான். இப்போது நான் அதே இன்னும் லாங் செயின் எடுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கம்மன் நேம் வைக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்,